இந்த கடவுள் வாய் கொடுத்தாருன்னு என்ன வேணா பேசுவாங்களா? 50 பேருக்கு சீர் வரிசை. அட எங்க இருந்து கொடுக்கறது 50 பேருக்கு சீர்? என்னால முடியாதுப்பா. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க? அங்க ஒன்னும் பேச முடியல, இங்க வந்து கத்துறீங்க நீங்க. ஆட ஒரு தனி ஆளு எவ்வளவுதான் செய்யறது? எனக்கும் 2 பொண்ணுங்க இருக்காங்க. இவங்க கல்யாணத்துக்காக பட்னி கிடக்க முடியுமா? அம்மா, நம்ம அவங்க கிட்ட சொல்லிடுவோம் எங்களால சீர் செய்ய முடியாதுன்னு. அப்புறம் எது நடக்குதோ நடக்கட்டும். இல்ல ஹானா, நம்ம வழக்கப்படி மாப்பிள்ளை வீட்டுக்கு சீர் கொடுக்கணும். அப்புறம் அவங்களும் நமக்கு ஏதாவது அனுப்புவாங்க இல்லையா? ஆனா வித்தியாசம் என்னன்னா, நம்ம இவ்வளவு சீர் வேணும்னு கேட்க முடியாது. ஒருவேளை அவங்களுக்கு சொந்தக்காரங்க அதிகமா இருக்கலாம். நீ இந்த விஷயத்துல எல்லாம் தலையிடாத. சீர் செய்ய அப்படி எவ்வளவு செலவாகும்? ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய்னு கணக்கு போட்டா கூட 50,000 ரூபாய்க்கு குறையாம செலவாகும். யாராவது 1000 ரூபாய்க்கு குறைவா புடவை எடுத்து கொடுப்பாங்களா? சிலருக்கு அதிகமா தர வேண்டி இருக்கும். இல்லனா அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. அட இந்த சம்பந்தி அம்மாவோட நாக்கு என்ன கத்தரிக்கோல் மாதிரி வெட்டுது. அதுக்கு மேல ஒரு அத்தை, சின்னம்மா, 3 மருமகளுங்க இருக்காங்க. அவங்கள கம்மியான காசுல சமாளிக்க முடியாது. குறைஞ்சது 75,000 ரூபாயாவது செலவாகும். என்னால முடியாது. இது எனக்கு மீறின விஷயம். பாருங்க மாமா, நான் முதல்ல சொல்லிடுறேன், உங்க பையனால இவ்ளோ பணம் கொடுக்க முடியாது. ஏமா நான் அவனுக்காக சொல்லல, அவனாலையும் கொடுக்க முடியாது. நம்ம எங்க இருந்து பணத்துக்கு ஏற்பாடு பண்றது? அட சாப்பாடு செலவை நாம தானே பாக்குறோம். இதுக்கு மேலையும் அவங்க இப்படி டிமாண்ட் வச்சா இந்த கல்யாணத்தை நம்மால நடத்த முடியாது. சரிங்க மாமா, சீர்வரிசைக்கு பணத்தை நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன். கேட்டீங்களா? இவ ஏற்பாடு பண்ணிடுவாளாம். எங்க இருந்து ஏற்பாடு பண்ணுவனியா? நீதான் சொன்னிய உன்கிட்ட காசே இல்லைன்னு. ஆமா இல்ல, நீ எங்களுக்கு தான் பணம் தர விரும்பல. இருக்கோமே இளிச்சவாயி, முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க பாக்கெட்ல இருந்தே பணத்தை புடுங்கலான்னு பாக்குறீங்க 2 பேரும். பெரியம்மா கொஞ்ச நாள் முன்னாடி தான் பெரியப்பா கையில 25,000 ரூபாய் கொடுத்தேன். அப்ப அம்மாவுக்கு ஒரு பைசா கூட கொடுக்கலையேனா? 25,000 ரூபாய்க்காக இவ்வளவு பேச்சு பேசுறியாமா? உன் கல்யாணத்துக்கு லட்சக்கணக்கில் செலவாக போகுது. பெரியப்பா, நான் சொல்ல வர்றது என்னன்னா, என்கிட்ட இருந்த பணம் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? எங்க சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு, எங்க துணிய போட்டுக்கிட்டு, எங்க வீட்ல இருந்துட்டு எங்களையே எதிர்த்து பேசுறியா? அண்ணி, நான் யாரையும் எதிர்த்து பேசல. பெர்த்தே, உன் வாய மூடு. உன் கல்யாணம் நிக்கிற நிலைமையில இருந்தது. இப்போ உங்க பெரியப்பா போய் அங்க எல்லார்கிட்டயும் கெஞ்சி கூத்தாடி உன் கல்யாணத்தை காப்பாத்திட்டு வந்திருக்காரு. பெரியம்மா, கல்யாணம் நிக்கிறதா இருந்தா நிக்கட்டும். யாரு பெரியப்பாவை அவங்க கால்ல விழ சொல்லி சொன்னா? ஆனா நான் உன்னை சும்மா இருக்க சொன்னேன்ல. ஆனா அம்மா, இல்ல, நான் இருக்கேன்ல இங்க. நீ நடுவுல பேச வேண்டிய அவசியம் இல்ல. பாத்துட்டே இரு, நீ பாத்துட்டே இரு. கல்யாணமான 2 நாள்ல புகுந்த வீட்டுல இருந்து திருப்பி அனுப்பிடலைனா பாரு. அப்புறம் ஆமா, அப்படி அவங்க உன்னை திருப்பி அனுப்பிச்சிட்டா எங்காவது மரத்தடியில போய் தங்கிடு. இதுதான் பிறந்த வீடுன்னு நினைச்சு இங்க வர்ற தப்ப மட்டும் பண்ணிடாத. இப்ப விடுங்க சித்தி அக்கா. என் பொண்ணுக்காக வச்சிருக்க நகையெல்லாம் இருக்குல்ல, வளையல், கம்மல், கழுத்துல போடுற நெக்லஸ் என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நான் அதுல இருந்து கொஞ்சம் வித்துடுறேன். வேணும்னா கல்யாணம் அன்னைக்கு அவளுக்கு கவரிங் நகை போட்டு அலங்கரிச்சுடுறேன். இந்த புத்திய நீ முன்னாடியே உபயோகிச்சிருக்கலாம். அப்புறம் நீ உன் புருஷன் தான் பெரிய பணக்காரனாச்சே, நல்ல வேலையில இருக்கான்ல. ஒரு போன் பண்ணதுமே அவனை பார்க்க ஓடி போனியே. அவனை பார்க்க போனப்பவே சொல்லி இருக்கலாம்ல, உன் அம்மா கிட்ட ஒண்ணும் இல்லன்னு. கண்டதையும் கேட்டு டிமாண்ட் பண்ண வேண்டாம்னு. அப்படி செய்யணும்னா எங்களுக்கு பண்ணுங்கன்னு. பெரியம்மா, என்ன உங்க வருங்கால மாப்பிள்ளை கிட்ட பணம் கேட்க சொல்றீங்களா? இல்ல எங்க அம்மா கிட்ட சீர் செய்ய காசு இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த சம்பந்தம் உறுதியாக இருக்குமா? அப்புறம் பெரியப்பாவோட கௌரவம் என்ன ஆகுறது அவங்க முன்னாடி? விடுங்க அக்கா, நீங்க கவலைப்படாதீங்க. என் பொண்ணுக்காக நான் சேர்த்து வச்ச நகைகளை வித்து நான் சமாளிச்சுக்கிறேன். அவ அதிர்ஷ்டம் நல்லா இருந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் அவ புருஷன் அவளுக்கு புது நகை பண்ணி போடுவான். ஒருவேளை கல்யாண நேரத்துல யாருக்காவது தெரிஞ்சு போச்சுன்னா பொண்ணு போட்டிருக்கிறது கவரிங் நகைன்னு, அப்போ இல்ல அப்படி எப்படி நடக்கும்?
கல்யாணம் அன்னைக்கு நகை கடைக்காரரையா கூட்டிட்டு வந்து செக் பண்ணுவாங்க. அம்மா உன்கிட்ட எனக்காக வச்சிருக்கிற எல்லா நகையையும் வித்துடு. அதுல வர்ற பணம் எல்லாத்தையும் கொண்டு போய் பெரியப்பா கையில கொடுத்துடு. அது மட்டும் இல்லாம பெரியப்பா தானே சொல்லிட்டு இருக்காரு, உன் பொண்ணு கல்யாணத்துக்கு அவர் மட்டும் ஏன் பொறுப்பெடுக்கணும்னு. போதும் ரொம்ப பேசிட்டீங்க. நீங்க சீர்வரிசையை மட்டும் பாருங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். சரிங்க மாமா. பேசி பேசி தொண்டை வறண்டு போச்சு, கொஞ்சம் தண்ணி குடுமா. இந்தாங்க தண்ணி குடிங்க. சரி மருமகளே, நான் உனக்கு பணம் தர்றேன். நீ சீர் புடவைகளை வாங்கிட்டு வா. உன் செலக்ஷன் நல்லா இருக்கும்ல, அவங்களுக்கும் பிடிக்கும். சின்னத்த நீங்க பணத்தை மட்டும் கொடுங்க, புடவை நான் வாங்கி தர்றேன். இது என்ன பெரிய விஷயம்? அஹானா கண்ணா, வா நாம கிளம்பணும். அந்த பழைய ஏரியால ஒரு நகை கடை இருக்கு, அங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. ராபி தம்பி இருக்காரான்னு பாப்போம். கையில நேரமும் ரொம்ப கம்மியா இருக்குல்ல, அக்கா இன்னைக்கே எல்லா வேலையும் முடிச்சிடலாம்னு பாக்குறேன். உனக்கு சரின்னு படுறத செய். காசு கொடுத்தாதான் சீர் வரும். இனிமே உன் மாமா அவங்க கிட்ட போய் இத பத்தி எதுவும் பேச மாட்டாரு. என்ன பண்ணணுமோ நீயே பண்ணு. போகட்டுமே, விடுங்க அக்கா. 3-4 நாள் விஷயம் தானே, அதுக்கு பிறகு சதைச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் அவளுக்கு நல்லா சொல்லி வச்சிருக்கேன். அதாவது இதுக்கப்புறம் அவ இங்க காலடி எடுத்து வைக்க மாட்டாளே. நான் செத்து போயிட்டேன்னு செய்தி கிடைக்கிற வரைக்கும் அவ இங்க வரமாட்டா. சித்தி, இதெல்லாம் நீங்க கோவத்துல சொல்றீங்க. இல்ல மருமகளே, எங்களை மாதிரி பிச்சைக்காரங்களுக்கு கோவம் எல்லாம் நல்லா இருக்காது. யதார்த்தத்தை தான் சொன்னேன். ஆனா போமா, போய் ரூம்ல இருந்து எல்லாத்தையும் எடு, கடைக்கு கொண்டு போகணும்ல. வாங்க.